ஆய்வு பண்ண வந்துட்டு ஆய்வு போகிற இடத்த போய் பார்த்துருக்கு. ஆய்வு போயிருக்காங்க எல்லாரும், பெருமாள் போக முடியலன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளை எதுக்கு ஆய்வு போகிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. எல்லாமே தெருவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த அம்மா போய் பார்க்காம இங்கே போய் நேராக பெருமாள் கோயிலில் போய் நான் புளியோதரை சாப்பிடுவான்னு செய்யுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற நிதி இருக்குல்ல, அதை கூட தமிழக பிராமணர்கள் நம்ம சகோதரர்கள் பிரித்து கொடுங்க. எல்லாருக்கும் மானியம் மத்திய அரசு ஒரு 500 கோடி 1000 கோடி ஒதுக்குங்க, மாத சம்பளம் கொடுங்க. பிச்சை காசு போடுற ஆளாய்வா திமுககாரா? 3000 ரூபா, நான் 30,000 ரூபா தரேன் அப்படின்னு தானே சொல்லணும். சவால் விட்டால் என்ன சொல்லணும்? நீ 5 பைசா தட்டில் போட மாட்டீங்க, அடுத்த வர வந்து தட்டில் போடணுமா இதில் போடக்கூடாது. அப்படி இப்படி கோயில் நடத்துவாங்க, நீங்கள் சம்பளம் கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா சம்பளம் வேணான்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் எல்லாரையும். இந்த அம்மா எங்கே வரும்னு கேட்டுருப்பாப்புல அண்ணாமலை. திருநெல்வேலி. அப்படியே டைரக்ஷன் எதிர் டைரக்ஷனில் போனால் நேராக கம்பி வச்சு அளந்தீங்கன்னா கும்பகோணம் நேர எதிர் டைரக்ஷன். திருநெல்வேலி இங்கே இருக்குது, கும்பகோணம் அங்கே இருக்குது. தப்பி தவறி கூட வண்டி இல்லை, ஃப்ளைட்டு கிடையாது, உடனே அண்ணாமலை வர சொல்லுங்கன்னா இல்லை கும்பகோணத்தில் ஏர்போர்ட்லாம் இல்லையே. ஆனால் சரியாக வந்து அண்ணாமலைகிட்ட சிக்குதா இல்லையான்னு பாருங்கள். எலெக்ஷன் டயத்தில் தமிழ்நாட்டில் தான் எலெக்ஷன் நிற்க போகுது. அப்போ வந்து மந்திரி பதவி போயிடும். அப்போ அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலையோட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கட்டுப்பாட்டை மீறி இந்த அம்மையார் எதுவும் செய்ய முடியாது. பெரியார் வந்து ஒரு பாவினே நம்ம சொல்லலாம். ஏன்னா 70 வயது கிழவன்களுக்கு 14 வயசுலேயே கட்டி கொடுத்ததை தடுத்து மாற்றி விட்டதுனால தான் நிர்மலா மாமி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு படித்து இப்படி மேலே வந்து நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மழை முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் குறிப்பாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு அவங்க பண்ண ஆய்வு அப்படிங்கிறது தான் வைரலாக மாறி இருக்கிறது. அதில் பல விஷயங்களை பேசுகிறாங்க. உண்டியலில் ஏன் காசு போடுறீங்க அப்படிங்கிறதுலேருந்து பெருமாள் வர வழியில் இப்படி இருக்கலாமா அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ, அதனுடைய காட்சிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்தம்மா ஆய்வெல்லாம் பண்ண வந்திருக்காது. ஏதாவது இப்போ பரிகார பூஜைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக போகணுன்னு நினச்சதுக்கு திருநெல்வேலிக்கு திடீர்னு போக முடியாது. ஏதாவது சொல்லுவார் ஏதாவது சொல்லுவார். உங்கள் ஊர் கோயிலுக்கு போகிறீங்களா, இத்தனை கோயில் இருக்குது, ராமர் கோயிலெலாம் இருக்குது, அதெல்லாம் விட்டு எதுக்கு திருநெல்வேலிக்கு போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மழை பெஞ்சிச்சு, திருநெல்வேலியில் வெள்ளம்னோடனே டக்குன்னு அந்தம்மா வந்துருச்சு. அதுவும் திருநெல்வேலியில் வந்து சிவன் கோயிலுக்கு போகல, ஏன்னா நெல்லையப்பர் கோயிலுக்கு போகல. நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தால் நம்மையாரை வைத்து செய்திருப்பார்கள். என்ன காரணம்னா அங்கே உள்ள பாலிடிக்ஸ் வேறு. அது வந்து சிவன் கோயில். இந்த அம்மையார் வந்து எங்கே போயிருக்குன்னா நேராக இவருக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கு. பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணு கோயில், அதான் பெருமாள் விஷ்ணு எல்லாமே ஒன்று தானே. அதாவது இந்த யானைக்கு பட்டையும் நாமம் போடும்போது சொல்லுவாங்க, ஈசனும் சிவனும் ஒன்று, பெருமாளும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்ற மாதிரி. அதை கூட அறியாமல் அங்கே போயிருக்கு. சிவன் கோயிலுக்கு போகாமல் இந்த கோயிலுக்கு போயிருக்கு. போய் பார்த்துருக்கோன்னு என்னோட என்ன, அதாவது அந்த கோயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பெருமாளை வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சுற்றி கொண்டு வருவோம். ஆனால் சுற்றி கொண்டு வர பாதை பூரா அசிங்கமாக இருந்துருக்கு. இதை யாருமே சரி பண்ண மாட்டேறான்னு. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, அந்த ஊர்லலாம் வந்து பாத்ரூம் இருந்தால் கூட, சில ஊரில் என்ன திருநெல்வேலி மாவட்டத்தில் சரி தென்காசி மாவட்டத்துலேயும் பாத்ரூம்லாம் வந்தால் கூட சிலர் வந்து ஒரு 40-50 வருஷமாக வெளியிலேயே பழகிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் வெளியிலேயே ஃப்ரீயாக போயிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே போவாங்க. இந்த மாதிரியான வழக்கம் இருக்குது. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு, அவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த வயதானவர்கள் கொஞ்சம் சில பேர்லாம் அந்த மாதிரி பழக்கமுடையவர்கள். அது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சாமி வரதை அவங்க மறந்துடுவாங்க. சரி, அப்போ வந்து அங்கே இருக்கிற ஐயர்கள்லாம் என்ன வேலை? சாமி வரக்கூடிய பகுதியில் ஒரு வேலியை போட்டு இதெல்லாம் பண்ணணும்னு ஹெச்ஆர்என்சியில் சொல்லியிருந்தால் சம்பளம் கூட கேட்குறீங்கல்ல. இந்த அம்மையார் வந்து உண்டியலில் போகிற காசை இவாளுக்கு கொடுங்கன்னு இல்லை. இந்த அம்மையார் என்ன, ஒரு நாட்டோடைய, ஒரு வல்லரசாகக்கூடிய ஒரு நாட்டோடைய சொல்லிக்கிட்டு இருக்காரு, வல்லரசாக போது இன்னும் 20 வருஷத்தில் அமெரிக்கா மிஞ்சிரும்னு. இந்த அம்மா இங்கேருந்து அங்கே போய் இன்னும் வந்து சுற்றிலும் இது பண்ணி வச்சுருக்காங்க, அசிங்கமாக இருக்குது. இவங்க காசை வந்து உண்டியலில் போடாங்க. இதுக்கு அந்த அம்மா இருக்குது. வீட்டு காசை எடுத்து கொடுங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல, பிராமணர்களுக்கு எதாவது செய்யுங்க. அதுவும் பாருங்கள், இவருக்கு இப்போ ஐயர் கோயிலுக்கு போகல, ஐயங்கார் கோயிலுக்கு போயிருக்கு. அவங்க கோயிலுக்கு போயிட்டு இதுக்குள்ளே எவ்வளோ உள்கூத்து இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐயர் கோயிலில் போய் ஆய்வு நடத்த வேண்டியதானே. இதெல்லாம் வரேன், நான் ஆய்வு மேட்ரு அடுத்து வர்றேன். என்ன ஆய்வு பண்ணது, ஆய்வு பண்ண வந்துட்டு ஆய்வு போகிற இடத்த போய் பார்த்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆய்வு போயிருக்காங்க எல்லாரும், பெருமாள் போக முடியலன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமாளை எதுக்கு ஆய்வு போகிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்
அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அவருக்கு தான் அவ்வளோ பெரிய கோவில் கட்டி வச்சுருக்காங்க, ஹெச்ஆர்என்சி இருக்குது, எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, லைட்டு போட்டு வச்சுருக்காங்க, பூஜைகள் நடக்குது, மூலவர் உள்ளே இருக்கார். நீ உற்சவரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதுக்கு அங்கே போய் அசிங்கப்படுத்துகிறேன்? நீங்கள் அங்கே உற்சவரை உள்ளே வைக்க வேண்டியதானே? அந்த அந்த இடுக்கு சந்துக்குள்ளே அந்த இதுக்குள்ளே பெருமாள் கூட்டு போலேன்னு அவர் அழுதாரா? அப்போ வந்து பெருமாளை வந்து ஒரு இது குறைக்கிற, அவருடைய படிநிலையை குறைக்கிறது யார்? அதை போய் தீபந்தத்தை தூக்கிட்டு போய் அங்கே போய் இந்த படத்தில் போய் பெருமாளை கேவலப்படுத்தி விட்டுட்டு இது பண்ணியிருக்கேன். இது வேற. இப்போ இந்த அம்மையார் அங்கேருந்து வந்திருக்கேன். ஏன்னா நெல்லையில் தூத்துக்குடியில் அவன் தெருவுக்கு வந்துட்டான் பலர். நீங்கள் வந்து தமிழக அரசு எல்லாருக்கும் காசு கொடுக்க முடியாது. எந்த அரசாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு 1 லட்சம் லாஸ் ஆகிருக்கும், ஒருத்தனுக்கு 10 லட்சம் லாஸ் ஆகிருக்கும், ஒருத்தனுக்கு 50 லட்சம் லாஸ் ஆகிருக்கும், ஒருத்தனுக்கு 1.5 லட்சம் லாஸ் ஆகிருக்கும், ஒரு பெட்டி கடையில் 25,000 ரூபா அடிச்சுட்டு போயிருக்கும். இவனுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்க. சரியா? ஆனால் நான் அந்த மலைக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். மலைக்கு அப்புறம் வந்து நண்பர்கள் அங்கே உள்ள திருநெல்வேலி தூத்துக்குடி நண்பர்கள் பேசும்போது ஒரு நண்பர் சொல்லிட்டாரு, 80 லட்சம் ரூபாய்க்கு மருந்து மாத்திரைகள் குடோனில் ஏற்றிருக்கார். அவர் வந்து ஒரு ஹோல்சேல் வந்து இவர் அதில் ஒரு 30-40 லட்ச ரூபா ஒரு கடன் இருக்குது. காலங்காலமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, ரொட்டேஷன் இருப்பாங்க. ஒரு 20 லட்ச ரூபா கடனுக்கு வாங்கியிருப்பாங்க. ஒரு 20 லட்ச ரூபா லோனு, கை காசு ஒரு 15 லட்ச ரூபாய் போட்டு 80 லட்ச ரூபாய்க்கு சரக்கு ஏற்றிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி தான். பூராமே கரைஞ்சி போச்சு. அந்த மருந்து மாத்திரைகளை விற்க முடியுமா? முதல்ல தெருவுக்கு வந்துட்டார். நீங்கள் எப்படி கடன்காரன் இப்போ அடித்து பேங்க்காரன் சாவடி அடிப்பான். அதுக்கப்புறம் இந்த டியூக்கு வாங்கி அந்த மருந்து கம்பெனியில் கடனுக்கு போட்டான் பாருங்கள், அவன் அரிச்சிடான். ஊர்லேயே இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு போயிருக்காங்க. ஒரு செல்ஃபோன் கடையில் நான் சொல்கிறது 1-2 இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து தெருவுக்கு வந்துட்டான். நேற்று வரைக்கும் நல்லா கடை ஓனராக இருந்தவன் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்துட்டான். செல்ஃபோன் கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போய் எல்லாமே நாசம். செல்ஃபோன் ரிப்பேருக்கு கொடுத்தவன் அவனை கூட சொல்லிடலாம், ஐயா தண்ணி வந்துச்சு போயின்னு துரத்தி விட்டுடலாம். இவன் வச்சுருந்த அந்த 1.5 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு ஒட்டு வாங்கி பாருங்கள் கண்ணாடி. ஆனால் டெம்பர் கிளாஸு அது எல்லாமே போச்சு. அது போச்சு. பின்னாடி கவர் ஒன்று ஒட்டுவாங்க. இதில் வந்து என்னென்னா கம்பெனி ஐட்டம்னு வேறு சொல்லுவாங்க. ஏன்டா எல்லாமே கம்பெனி ஒருத்தன் ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா ஒரு கம்பெனி வச்சு தான் தயாரிப்பான், வீட்டு அடுப்படியில் வச்சா தயாரிப்பான். இது ஒரு ரேட் சொல்லுவாங்க, இது 40 ரூபாங்க, அது கம்பெனி ஐட்டம் 90 ரூபான்வான். ஸோ இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணி ஏதோ குடும்பத்தை காப்பாற்றிருந்தேன். அவனும் நாசத்துக்கு போயிட்டான். எல்லாமே நாசத்துக்கு போயிட்டான். இந்த அம்மா போயிருந்தா அந்த தண்ணி புகுந்த கடைகளில் போய் பார்த்துருக்கணும். இப்போ ரோட்டு கடைகள் போட்ட வீணாக போயிட்டான். புரோட்டா கடை வச்சா மட்டும் போச்சா, மாவு கரைஞ்சி போயிருக்கும். ஒரு மூட்டை மாவு போயிருக்கும். கல் அப்படியே தான் இருக்கும். என்ன புயல் அடித்தாலும் புரோட்டா கல்லில் ஒன்றுமே பண்ண முடியாது. புரோட்டா அடுப்பு போயிருக்கும், அந்த இந்த அடுப்பு. அதை அவங்களே பண்ண வச்சு பூசிடுவாங்க. இந்த மாதிரி சில பேர் தப்பிச்சிட்டா. பல பேர் வந்து ஒரு 70% தொழில் பண்ணவங்க, இந்த இரும்பு கடை வச்சுருந்தவன், டைல்ஸ் கடை வச்சுருந்தவங்கலாம் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இந்த மருந்து கடை வச்சுருந்தவன், செல்ஃபோன் கடை வச்சுருந்தவன், ரீட்டைல் கடை வச்சுருந்தவன், அரிசி பருப்பு விற்றுட்டு இருந்தவர்கள் எல்லாமே தெருவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் இந்த அம்மா போய் பார்க்காம இங்கே போய் நேராக பெருமாள் கோயிலில் போய் நான் புளியோதரை சாப்பிட வந்துச்சுங்க. அது சொல்லியிருந்தால் ஒரு அமைச்சராக அவங்களே கொண்டு போய் கொடுத்து அந்த இது வச்சுருப்பாங்க, கும்பம் மாதிரி வைப்பாங்க. எங்கே போனாலும் அதை கொண்டு போவாங்க. கொண்டு போய் உங்கள் தலையில் வைப்பாங்க. பெருமாள் கோயிலெலாம் போனீங்கன்னா சாமி மூலவர் வச்சதை வைக்க மாட்டாங்க, உற்சவர் வச்சதை எடுத்து வைப்பாங்க. அதை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவள் வந்து உங்களோட ஆளுன்னு சொல்லியிருந்தா அவங்களே கொண்டு போய் இதில் கெஸ்ட் ஹவுஸ்லேயோ இல்லை டிபிலேயோ அந்த அம்மையார் தங்கியிருந்தாங்கன்னா, இல்லை தங்களை காரில் வந்தாங்கன்னா கூட வச்சுருவாங்க. வச்சுட்டு நீங்கள் போட்ட மாதிரி உண்டியலில் காசு போட வேணால் தட்டிலே காசை போட்டு போயிருக்கலாம். சரி, அதை பண்ணியிருக்கலாம். அதில் புரியோதரையோ ஏதோ வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, பிரசாதங்களை கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு போயிருக்கலாம். அந்த கோயிலில் போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கோயிலில் போய் ஏன் தண்ணி இருக்குது? ஹெச்ஆர்என்சி கமிஷனர் சொல்கிறாரு, நீங்கள் யார்? நான் வந்து ஜாயின்ட் கமிஷனர் அப்படின்னாரு. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்க? ஹெச்ஆர்என்சி. ஓ அப்படி ஒன்று இருக்கா? ஏன்னா 1000 ரூபா 2000 ரூபா நோட்டு எப்படி இருக்குன்னே தெரியாது நிதியமைச்சர், அப்புறம் இவன் ஹெச்ஆர்என்சி கமிஷனர்லாம் தெரியுமா? இப்படி வந்து அது வந்து என்ன காமெடி பண்ணுதா என்னன்னே நமக்கு புரியல. இல்லை சீரியஸாக தான் தெரிஞ்சு அந்த அம்மையார் பேசுகிறாங்களா, இல்லை இந்த அம்மையார் எதுக்கு இங்கே வந்தாப்புலன்னே தெரில. ஒரு வளர்ந்து வரும் நாடுகள், இங்கே பார்த்தா ஜெய்சங்கர் வந்து அவங்க ஆள் தான் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் இஸ்ரேலில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சரியா? இங்கே பார்த்தா ரஷ்யாவில் போய் உக்ரைனில் இஸ்ரேலை பற்றி பேசிட்டு, உக்ரைன் மேட்டரை பேசிட்டு, கெஞ்சி குதாரி கப்பலை விடுங்கன்னு சொல்லி அந்த ரேஞ்சில் அவர் பேசியிருக்காரு. இந்தம்மா இங்கே வந்து புளியோதரைக்கின்ற இடத்த பார்த்துட்டு தனியாக கிடக்கு, இவாளுக்கெல்லாம் தட்டில் காசு ஏன் போடல, உண்டியலில் போடாதே அப்படின்னா என்ன சொல்ல வருது?
என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் மக்களோட என்றுமே ஒட்டாத ஒரு நபர் இந்த அம்மையார். இந்த அம்மையார் வந்து எலெக்ஷனில் நிற்கணும், இவங்க கழுவி தமிழ்நாட்டுக்காரன் ஊற்றுவான். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே வாய் திமிரா பேசி தான் ஜி கூப்பிட்டு சம்பவ இடத்தை போய் பார்வையிட சொல்லி அனுப்புனது. இங்கே வந்து 4 பேரை பார்த்து ஐயோ போச்சா, ஒன்றுமே கொடுக்க வேணாம். இந்த அம்மையார் 5 பைசா செலவு பண்ண நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்ததா கூட வரலாறு கிடையாது. லஞ்சமும் வாங்காது, அது வேறு விஷயம். இதுவும் பண்ணாது. அப்போ வந்து இந்த உலகத்துக்கே தேவையில்லையே, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்துக்கும் நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. வர்றவனை தட்டில் காசு போட சொல்லுது, நீ போடு. அதாவது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த அம்மா வந்து டப்புன்னு பர்ஸை திறந்து என்ன எல்லாம் கஷ்டப்படுற எல்லாம் இருந்தாங்க ஒரு 10,000 ரூபா வச்சுங்க, 10,000 சொல்லுங்கள், ஆளுக்கு 500 ரூபா வச்சுங்க, தட்டில் போட்ட மாதிரி நினச்சிங்கோ. நீங்கள்லாம் போடாதீங்கப்பா உண்டியல்ல, எல்லாம் தட்டில் போடுங்கப்பா, பாவப்பட்டவா இவாளுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அது நியாயம் இருக்குது. ஏன்னா நீ 5 பைசா தட்டில் போட மாட்டீங்க, அடுத்த வர வந்து தட்டில் போடணுமா இதில் போடக்கூடாது. அப்படி இப்படி கோயில் நடத்துவாங்க, இவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, புரியுதா? அப்போ தட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா சம்பளம் வேணான்னு எழுதி கொடுக்க சொல்லுங்கள் எல்லாரையும். என்னத்தையோ வாய்க்கு வந்து இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது, இந்த ஊர் என்னானே தெரியாமல் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து எப்படி பிடிச்சி போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கே தேடி பிடிச்சாங்கன்னு தெரில, பிடிச்சி கரெக்டாக கொண்டு போய் அந்த போஸ்டிங்கில் இந்த இதில் வடிவேல் தான் சொல்லுவான், விக்ரம் கேப்பாப்பில், ராயரையா எப்படி உன்னை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. நான் வந்து இவ்வளோ முரட்டு மீசை வச்சுருக்கேன், மருவெல்லாம் வச்சுருக்கேன், ராயரையா எப்படி உன்னைய இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்படி தான் போனேன், ராயரையா என்னை பாரு, ஒரு நிமிஷம் உத்து பார்த்தாரு, டப்புன்னு கையை கால அமுக்குன்ட்டாரு அப்படின்ற கதையா இந்த அம்மையாரை பிடிச்சி டக்குன்னு பார்த்துருப்பாங்க. சரி, கரெக்டான ஆள், குண்டக்க மண்டக்க பேசணும், எதிர்கட்சிகளுக்கு லாஜிக் இல்லாமல் பேசணும், வாய்க்கு வந்தபடி பேசணும், கணக்கு தெரியக்கூடாது, நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னே நமக்கு புரியக்கூடாது, நம்ம என்ன பேசுகிறோன்னா அடுத்தவனுக்கு புரியக்கூடாது, நமக்கும் புரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆழத்துக்கு இங்கே போட்டிருக்காங்கன்னா நிதி அமைச்சராக போட்டிருக்காங்க. இந்த நாடு என்ன நிலைமைக்கு போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அப்போ இந்த அம்மா என்ன கோயிலில் உள்ள பிராமணன் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்குறதுக்கு எங்கேருந்து வந்துச்சா, அதை ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இதில் என்ன நயினார் நாகேந்திரன் வேறு கூடயே போகிறார், அவர் 4 டாஸ்மாக் கடை பார் எடுத்து வச்சுருக்காரு. அவர் அதுதாங்க தமிழக அரசியல்வாதின்றது. எப்படி ஒரு ஆக்டிங் பாருங்கள், ஏதோ மத்திய அரசு நிதி நான் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறேன், அப்படியே அவங்களையும் சரி பண்ணி இந்த அம்மையாருக்கு படம் காட்டும். இந்த அம்மா எதுக்கு மத்திய அரசு நிதி, இவங்களே அந்த இதை சரி பண்ண சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் ஃபண்டு இருக்கும். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குருக்களா இருக்காங்க இல்லையா கோயில்ல இருக்கக்கூடிய, அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தான் ரேஷன் கடையில் அளக்குற மாதிரி கரெக்டா பார்த்து அந்த 3000 கொடுப்பாங்க, மற்றதுக்கெல்லாம் செலவு நல்லா பண்ணுவாங்க. கொடுக்க வேண்டியது மத்திய அரசுல இருந்து குருக்களுக்கு பூரா ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, யாரு கேட்க போறா? உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குற நிதி இருக்குல்ல, அதை பூரா தமிழக பிராமணர்கள் நம்ம சகோதரர்கள் பிரித்து கொடுங்க. எல்லாருக்கும் மானியம் மத்திய அரசு ஒரு 500 கோடி 1000 கோடி ஒதுக்குங்க, மாதம் சம்பளம் கொடுங்க. பிச்சை காசு போடுறாளா இவா திமுக காரா? 3000 ரூபா, நான் 30,000 ரூபா தரேன் அப்படின்னு தானே சொல்லணும். சவால் விட்டால் என்ன சொல்லணும்? ஜிட்ட உடனே பேசி தமிழ்நாட்டில் உள்ள பிராமணர்களுக்கு பூரா அந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு வெறும் 3000 ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் நம்ம போட்டு தரோன்னா ஜி ஓகே பண்ண போகிறாரு. ஒரு 1000 கோடி மாதம் டைரெக்டாக அனுப்புங்க அக்கௌண்ட்டில், ஜன்தன் யோஜனா பிராமணா அக்கௌண்ட் ஏதோ ஒரு பேரை போட்டு ஆரம்பிங்க. கோயிலில் குருக்களாக இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்களே அங்கேருந்து அனுப்புங்க, உங்களை யார் வேணான்னா. நீயும் செய்ய மாட்டேன், ஏன்னா நீ 5 பைசா தட்டில் போட்டுச்சு அந்தம்மா, பார்த்தீங்களா இல்லையா? பர்ஸே இருந்துக்காதுங்க அது கையில். ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு போச்சு, பெட்டியை அவனை தூக்கிட்டு போய் மாற்றி வச்சுட்டாங்க. ஃப்ளைட்டில் போய் கட்டின சேலையோட, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஏதாவது லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க, கட்டின சேலையோட வந்தால் போதும், பொண்ணை நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி இந்த அம்மா வந்து மினிஸ்டரான புதுசு நேராக போய் ஆஸ்திரேலியாவில் போய் இறங்குது, பெட்டி வேறு ஃப்ளைட்டில் போயிடுச்சு. இறங்குனா போன உடனே ட்ரெஸ்ஸை மாற்றணும், ஃபங்க்ஷனு 11 மணிக்கு, இந்த அம்மா சீஃப் கெஸ்ட்டு. ஐயோ அப்பாண்டாங்கன்னா அங்கே யாரோ ஃபோன் பண்ணி ஒரு பிராமண லேடியை வந்து அங்கே ஆஸ்திரேலியா இருக்க ஒரு இந்தியன் லேடியை பிடிச்சி பழைய சேலையை இதை கொடுத்துருக்கு அந்த அம்மா, அதையும் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்கு. அதை போட்டுட்டு, ஏன்னா அங்கே போய் நீங்கள் சுடிதாரோட போனால் மதிக்க மாட்டாங்க, நம்ம ஒரு பில்டப்பை காட்டிட்டோம், இந்திரா காந்திக்கு அடுத்து பிஜேபியில் நம்ம தான்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு அவங்க ட்ரெஸ்ஸு தானேன்னு டப்புன்னு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, டிஷர்ட் ஜீன்ஸ். மேடம் ட்ரெஸ் இல்லையாண்டாங்கன்னு, சார் எல்லாம் இருக்குது, எனக்கு சாரீ வேணும், என் அளவுக்கு ஜாக்கெட் வேணும்னு சொல்லி வாங்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக போச்சு. இப்படிலாம் பண்ணியிருக்கு கூத்து. அது இந்த அம்மா கூத்து பண்ணுச்சோ இல்லையோ, பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான் எவனோ போய், அது அமெரிக்கா போய் ஆஸ்திரேலியா வரக்குள்ளே இது ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. என்ன ஸோ இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிதியமைச்சர் நம்ம கிடச்சிருக்கிறது வந்து
இந்த இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்த துணை கண்டத்துக்கே பெருமை. பாகிஸ்தானில் அப்படி ஆள் கிடையாது, ஆப்கானிஸ்தானில் கிடையாது, ஸ்ரீலங்காவில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, சைனாவில் இருக்காங்களான்னு தெரில. இந்த 7 கண்ட்ரியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மையார் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி. நமக்கு கிடைத்த இது பாக்கியம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் எல்லாம் முடிச்சுட்டு பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டு போயிருச்சிருந்தோம். அப்புறம் எதுக்கு தான் வந்தாங்கங்கிற வந்த ஈரப்பாக பரிகார பூஜை வந்திருப்பாங்க. அப்போ அதுலேயும் பரிகாரமும் பலிக்காது. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்கள் கைனால் 4 இவர் பிராமணர்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடணும், இல்லை ஏதாவது செய்யணும்னு இந்த அம்மா கைனால் கொடுக்காம எவனையோ கொடுக்க சொல்லிட்டு போயிடுச்சு. அதுதான் பரிகாரம். ஆனால் பதவி போயிடும். இப்படிலாம் பரிகாரம் பண்ணால் இந்த டைம் வந்து அடுத்த டைம் வர்றது கஷ்டம்தான். ஏன்னா அவங்களே சாபம் விட்டுருவாங்க. நைட்டு போய் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த ஐயர் வயசானவர்லாம் என்னார்ல, அவர்லாம் ரொம்ப காலமாக அந்த கோயிலில் இருக்கார் ஒரு ஐயங்கார். அவர் கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுறாரு, இல்லை 3000 தான் கொடுக்குறா, எனக்கு இவ்வளோ தான் கொடுக்குறான்னு. ஆனால் வீட்டில் போனோன்னே அவங்க ஒய்ஃப் கேட்டிருப்பாங்க, வந்தாலே நம்மவா என்ன பண்ணா அப்படின்னா, வந்தா சொன்னா அப்போ அவள் கொடுப்பாளா, இவா தான் நமக்கு சோறு போட்டு விட்ருக்கா, நீ இவளை போய் போட்டு விட்ருக்க அவட்ட போய், அவளை ஒன்றால் ஃபோனை போட்டு பேச முடியுமா அவாட்ட? இன்றைக்கி வந்தால் போனால் ஏதோ மாயமான மறைஞ்சிருவான். நீ வந்து நிதியமைச்சருக்கு ஃபோனை போட்டு ஆஃபீஸில் அன்றைக்கி வந்தாலே எனக்கு தட்டில் காசு போட சொன்னாலே அவள் தான் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் லைன் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஏற்றிருப்பாங்க. ஏற்றிட்டு போனால் வாயை பிளந்துட்டு வந்திருக்கா, அவள் ஏதாவது தட்டில் போட்டு அலான்னு கேட்டிருக்கோம். இல்லை அவள் ஒன்றும் போட சொன்னான்னு போயா, நீலாம் காலங்காத்தால் போய் அவள் வரா அமைச்சர் வரான்னு சொல்லி பூஜையை போட்டு வேற அவனுக்காக லோக்கலில் இருக்கணும் போட்டிருந்தா கூட ஒரு 100 ரூபா 500 ரூபாயை போட்டிருப்பான். அவன் போய் படு அப்படின்ட்டு இருப்பாங்க. நைட்டு சோறே போட்டிருக்க மாட்டாங்க. இருக்கிறத போட்டு படுங்கோ, காலைல கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி வந்து இருக்கிறவளையும் கேவலப்படுத்தி விட்டு போயிருக்கு. என்ன பண்ணுறது? வேறு சில இடங்களில் போகிறாங்க, மக்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லும்போது நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் பேசியிருக்கோம், பேங்க்கில் ஏதாவது லோன் கொடுப்பாங்க, அதை வாங்கி பார்த்துக்குங்க அப்படின்னா அது அவங்களே செய்வாங்களே, நீங்கள் எதுக்கு அதை சொல்லணும்? அதை தான் பேங்க்கில் கொடுப்பான், அவன் கொடுப்பான், தட்டில் நீ காசு போடு, இதில் இவன் போடுவான், இந்த அதில் இவன் போடுவான்னு நீங்கள் எதுக்கு அமைச்சர், எதுக்கு போனீங்க? இந்த அம்மையார் என்னன்னே தெரில. இது அவ்வளோதான். அதாவது காற்றுல படம் வரைகிறதுன்னு வாங்கலாம். அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. என்னென்னா இந்த வரைஞ்சேன் இப்போ படம் பார்க்கல நீங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. இவர்களுக்கு இது வரமாட்டேங்குது. ஏதோ வெள்ளைகள்லாம் வந்து சிக்கிச்சின்னு வைங்க, ஏதாவது மாடியில் சிக்கி 2 நாள் மாட்டினா போட்டில் கூப்பிட்டு போனாங்கன்னா தெரியும். அது நடக்கும் டெல்லியில். ஏதாவது இப்போ டெல்லியில் வந்து பூகம்பம் வரும், இது வெள்ளம் வராது, பூகம்பம் வரும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் டெவலப்மெண்ட் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் வரும்போது நயினார் நாகேந்திரன் போய் நிற்கிறாரு, அவர் ஊருக்காரர், பக்கத்து ஊருக்காரர், ஸ்ரீவைகுண்டத்தில் நிற்கிறாருன்னு பார்த்துக்கலாம். அண்ணாமலை அந்த பக்கமே போகல. திடீர்னு இவ்வளோ நாள் கோமால இருந்த யாத்திரையை எடுத்துக்கிட்டு கும்பகோணத்தில் ஒரு யாத்திரை போகிறாருன்னு கிளம்பிட்டாரு. ஏன் அவங்க வரும்போது இவர் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அந்த அம்மா எப்படின்னா டென்ஷன் பார்ட்டி. பட் அண்ணாமலை என்னடா பண்ணுறேன்னு கேட்டுச்சுன்னு வைங்க, புது இடத்துல. ஏன்னா ஒரு பில்டப் பண்ணி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காப்புல அண்ணாமலை, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். திடீர்னு பேசும்போது மேடம் அப்படி இப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரே உரைக்குள்ளே 2 கத்தி இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி. இப்போ அண்ணாமலை வந்து உரையும் கிடையாது, கத்தியும் கிடையாது. ஆனால் அவராக தயாரித்து வச்சுருக்காரு. இந்த இது தைப்பாங்கல்ல சோபாலாம், அவங்ககிட்ட கொடுத்து ஒரு உரை தைச்சி வச்சு அதில் தானே ஒரு கத்தியாக உள்ளே இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது தான் தைச்ச உரையில் வந்து இன்னொரு கத்தியை கொண்டு வந்து வைப்பாரா? உள்ள கலப்பலன்னு சவுண்டு கேட்கும். அதனால மாமி வந்ததுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி யாத்திரை வரலைன்னா மரியாதை இல்லைன்றாயிரும்ல. இல்லை அவர் எங்கே இருக்கார், எங்கே அண்ணாமலை தம்பியை காணா, இல்லை யாத்திரை போயிட்டு இருக்காரு கும்பகோணத்தில். சம்பந்தமே இல்லை பாருங்கள். திருநெல்வேலி இந்த அம்மா எங்கே வரும்னு கேட்டுருப்பாப்புல அண்ணாமலை. திருநெல்வேலி அப்படியே டைரக்ஷன் எதிர் டைரக்ஷனில் போனால் நேராக கம்பி வச்சு அளந்தீங்கன்னா கும்பகோணம் நேர எதிர் டைரக்ஷனில். திருநெல்வேலி இங்கே இருக்குது, கும்பகோணம் அங்கே இருக்குது. தப்பி தவறி கூட வண்டி இல்லை, ஃப்ளைட்டு கிடையாது. உடனே அண்ணாமலை வர சொல்லுங்கன்னா, இல்லை கும்பகோணத்தில் ஏர்போர்ட்லாம் இல்லையே, அவள் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 6 மணி நேரம். அப்போ நான் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு அந்த அம்மா போயிடும்ல. அதுக்கு பண்ணது தான். ஏன்னா அது பாட்டுக்கு டப்புன்னு உரிமையில் பேசி விட்டுரும். தம்பி வாடா அண்ணாமலை, என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படி இருக்குது பாடுறா அப்படின்ட்டுன்னு வைங்களேன் பப்ளிக்கில். ஏன்னா அது டென்ஷன் பார்ட்டி. அது என்ன பேசுதுன்னு அதுக்கே தெரியாது. அப்போ அண்ணாமலையோட இமேஜ் டவுன் ஆயிடும். அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி போஸ்டர் அடித்து அதை பண்ணி புரோட்டா சுட்டு, இட்லியை சுட்டு, பணியாரம் சுட்டு ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்காப்புல. ஒரு யாத்திரை, அதுக்கு ஒரு பில்டப்பு கெட்டப்புன்னு வச்சுருக்கும்போது, ஆனால் சரியாக வந்து அண்ணாமலைகிட்ட சிக்குதா இல்லையான்னு பாருங்கள். எலெக்ஷன் டயத்தில் தமிழ்நாட்டில் தான் எலெக்ஷன் நிற்க போகுது ஏதாவது தொகுதியில். அப்போ வந்து மந்திரி பதவி போயிடும். அப்போ அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலையோட தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கட்டுப்பாட்டை மீறி இந்த அம்மையார் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப எதாவது பண்ணனா இன்னும் வந்து வெறும் 10,000 ஓட்டு தான் வாங்கன்னு வைங்களேன், 5,000 ஓட்டு வாங்குற மாதிரி பண்ணி விட்ருவாப்புல. அதெல்லாம் அது அண்ணாமலைக்கு தெரியும். யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ,
நிர்மலா மாமி இங்கே நின்றுச்சுன்னா அதை தோக்கடிக்கிறது முதல் அண்ணாமலையாக தான் இருக்கும். அது வந்து நடக்கதான் செய்யும். இதில் என்ன மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, நயனா நாகேந்திரன்லாம் ஜெயலலிதாவை பார்த்து கொலவெறியில் பிடிக்காம தான் ஒரு பொம்பளை இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வெளியில் வந்தது. இந்த மாதிரி திருப்பி ஒரு கேஸ் வந்துச்சுன்னு வைங்க, கொந்தளிச்சு ஊரை விட்டே போயிடுவாப்புல, கட்சியே வேணாண்டான்னு. ஆனால் அண்ணா அதை எப்படி சமாளிக்கணும்னு நீட்டாக சமாளிச்சிடுவாப்புல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு அது தெரியும். டெல்லியிலேருந்து வரவங்களை எப்படி சமாளிக்கணும், எந்த குழியில் கொண்டு தள்ளி விடணும், எப்படி பதனமாக பேசி வண்டி ஏற்றி விடணும், எல்லாமே தெரியும். இப்போ இந்த அம்மா போயிட்டு நேற்று எல்லாம் கூட்டமெல்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் பேசி நடத்தியிருக்காங்க. ஆனால் 72 பக்கம் அறிக்கையும் வாங்கிட்டு மாட்டேன்னுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா இப்போ கொடுக்கக்கூடிய 6000 தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அவங்க நிதியில் இருந்தால் எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க ₹1 கூட கொடுக்காம, ஆனால் இவங்க வாட்ஸ்அப்லலாம் என்ன பரப்புறாங்கன்னா, மோடி 10,000 கொடுத்து அதில் 4,000 ஸ்டாலின் எடுத்துக்கிட்டாருன்னு ஒரு இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வச்சிருக்கவனு கும்பிட்ட தானே அவங்கள. ஆமாம் எடுத்திருப்பாங்க, அந்த கருணாநிதி குடும்பம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கும்பிட்டைகள் தான் இருக்கான்ல, வாக்காளர்கள் 4.5% இருக்கான். அவங்க எல்லாம் நாடு கடத்த முடியாது. அவ்வளோ பேரை, எத்தனை லட்சம் பேரை நீங்கள் கடத்தி விடுவீங்க? இல்லைன்னா மொத்தமாக இவங்களை பூரா ஒரு 50 கப்பலில் ஏற்றி கொண்டு போய் ஏதாவது தீவில் இறக்கி விட்டு வந்துடலாம். ஸோ அந்த கும்பல்லாம் அது வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு தான் இருக்குது. அது வாட்ஸ்அப் கும்பல், அது இது எல்லாம் அது ஒரு முட்டாள் கும்பல். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அது பரப்பி அந்த கும்பல் தான் ஓட்டு போட போகுது. அந்த கும்பல்கிட்ட நீங்கள் எதை பரப்புனாலும் ஒன்றும் இது ஒரு பெரிய இதாக கிடையாது, எதுவும் கிடையாது. பிராய்லர் கோழி அடைச்சி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு நாட்டுக்கோழி அடைக்க மாட்டாங்க. பார்த்துருங்களா நீங்கள்? கறிக்கடை எல்லாத்தையும் எல்லாம் பிராயில் கோழியாக இருக்கும். ஒரு நாட்டுக்கோழியை உள்ளே போட்டுனா இது பூராத்தையும் கொத்தி கொண்டு போடும். அந்த மாதிரி அது ஒரு முட்டாள் கூட்டம், புரியுதா? அந்த கூட்டம் வந்து அதுக்குள்ளேயே பரவிக்கிறோம். அதே வாட்ஸ்அப்பில் பரவிக்கிறோம், அதான் சொரிஞ்சிக்கிறோம், அரிசிக்கிறோம், அதான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம், மோடிஜி தான் கடவுள்னும் இது பண்ணுவோம். கடைசியில் இவங்கள மொத்தமாக இதை தடவி விட்டுருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அண்ணாமலை தான் பெரிய தலைவர்னு சொல்லுவாங்க, அண்ணாமலை ஜி வாழ்கன்னுவாங்க. அந்த கும்பல், அந்த பிராய்லர் கோழி கும்பல் அப்படியே அதுக்குள்ளே என்ன பரவினாலும் மக்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. இவங்க வந்து திராவிடம் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நடத்துகிறவங்க வந்து இவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி மாதிரி. இதை கொண்டு அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதை கொத்தி காலி பண்ணிடும். அதனால் அவங்க இதுக்குள்ளே சேர மாட்டாங்க, இவங்க அதை சேர்க்க மாட்டாங்க. இப்போ நைனார்லாம் அப்படிதான். நைனார்ன்ற இது வந்து என்னென்னா, நாட்டுக்கோழியில் சிலது இருக்குது. எப்படின்னா மூக்கை உரைச்சி விட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அந்த நாட்டுக்கோழி எப்படின்னா, நாட்டுக்கோழிக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும், கொத்துனா பயம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா சுரண்டி விட்டுருவாங்க. அந்த மூக்கை சுரண்டினா மழுங்கி ஆயிரும். அது கொத்துனாலும் டொக்கு டொக்குன்னு ஒன்றும் ஆகாது. அப்போ நயனா நாகேந்திரன்லாம் மூக்கை அந்த அந்த அழகை சுரண்டி விட்ட ஒரு அரசியல்வாதி. அதனால் அவரெல்லாம் உள்ளே சேர்ந்துடுவார். அவர் போட்டு கொத்துவார், ஆனால் அவங்களுக்கு வலிக்காது. அந்த மாதிரி இதில் ஒரே ஒரு நிறைய கேள்விப்பட்டு கேட்குறீங்க சார். இப்போ நிர்மலா சீதாராமன்னா தென் சென்னையில் நிற்க வாய்ப்பு இருக்குது, மயிலாப்பூர் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூரும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே அதுக்குள்ளே ஜெர்க்காய் தான் ஒருவேளை ஜெயக்குமார் வந்து பாஜக கூட இல்லவே இல்லைன்னு கிளப்புறாரா? ஏன்னா வந்து நின்றுட்டாங்கன்னா தென் சென்னை அந்த அம்மாவனா அவர் பையனுக்கு கிடைக்காம போயிடும். இல்லை அப்படி இருந்தா கூட, அப்படிலாம் வந்து கூட்டணி போட்டு நின்னா கூட அண்ணன் ஜெயக்குமார் தோக்கடிச்சிடார், ஜெயிக்க விட மாட்டார். நான் போய் சொன்னேன் என் பையனுக்கு கொடுக்கல, அப்போ வந்து என்ன என் பையனுக்கு மேலவே எம்பி கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவார். நான் கட்சியில் எவ்வளோ நாள் உழைக்கிறேன், நான் தான் பேட்டி கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன், நீங்கள்லாம் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு வாங்கிடுவாருன்னு வச்சுங்களேன். அது அப்படி சொல்ல முடியாது. நிர்மலா மாமிக்கு கொடுத்தா எப்படியா இருந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணியில் கொடுத்தா கூட ஏடிஎம்கே காரங்களே தோக்கடிச்சிடுவாங்க ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி திமிரு பிடிச்ச ஒரு ஆளெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஒரு அம்மாட்ட 20 வருஷமாக அடிமையாக இருந்து 25 வருஷமாக இருந்து சின்ன மாட்டை இருந்து தான் இப்போ தான் விலகி அவங்க சுதந்திர காற்றை சுவாச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா காலில் விழுந்து உருண்டு பிறண்டே கீழே தான் 4 ஃபீட்டு கீழே தான் இருப்பாங்க அவங்க அரசியலே இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 5 ஃபீட் 6 ஃபீட்டுக்கு அவங்க அரசியல் வந்திருக்கு. இந்த நேரத்தில் திருப்பி 4 ஃபீட் 2 ஃபீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களே காலி பண்ணிடுவாங்க. அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அறிவாளி, கிளீனாக போடுவாப்புல டார்கெட்டு. அதாவது தமிழ்நாடு பிராமணர்களுக்கு பாஜக கட்சிக்குள்ளே என்ன பண்ணாரோ அதே தான் கட்சியிலையும் பண்ணுவார் எலெக்ஷன்ல. ஏன்னா ஒழிச்சு கட்டிருப்பார். எஸ்பி சேகர்லாம் 5 கிலோமீட்டர் தாண்டி போய் கத்திட்டு இருக்காப்புல யூடியூப்பில், அது ரீச் ஆக மாட்டேங்குது. அவர் கடைசியில் பிராமணர்களை காப்பாற்றுறேன்னு பிராமணர்களே வந்து 70 பார்ப்பான், அவன் கஷ்டப்படுறான்ற ரேஞ்சுக்கு அவங்களே அசிங்கப்படுத்தி ஏதோ பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னோம்னா தப்பாக போயிடும். அவர் சொல்கிறார், பிணத்தின் கூடயே வாழக்கூடிய 70 பார்ப்பனர்கள் இல்லை என்ன அப்படின்னு. எவனுக்குமே இதெல்லாம் தெரியாது பல பேருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காப்புல. அந்த கும்பலே ஒழிச்சு விட்டாப்புல அண்ணாமலை. அது நம்ம அது சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்போ வந்து இந்த கும்பலை டெல்லியிலேருந்து தள்ளி விட்டாருன்னு வைங்க, அழகா கழிவு. ஏன்னா இப்போ அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்டவர்கள்லாம் நிர்மலா அம்மாமிட்டதுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இல்லை சுப்பிரமணிய சாமிகிட்ட போவாங்க. டெல்லி போனால் 2 பேரையும் உள்ளே விடலையே, மதிக்கவே இல்லையே. அண்ணாமலை சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு வரைக்கும் மதிக்கலையே. நான் போய் யாரையும் சந்தித்து மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்ட்டாப்புல. இப்போ இந்த அம்மா கூட மத்திய நிதியமைச்சர் நிதி கேட்கறதுக்கு தான் போனாங்க.
போனாங்க. அங்கேயே ஏதோ சத்தம் போட்டு விட்டுருக்கு. ஏதோ ஒன்று பேசியிருக்கு. அதுதான் டப்புன்னு அண்ணாமலை கிளம்பி அண்ணாமலை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு தான் அந்த ப்ரெஸ் மீட் வச்சு 1 மணி நேரம் கத்துனது. இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு அடுத்த நாள் தான் அண்ணாமலை மீட் பண்ணது. திருப்பி என்னென்னா இங்கே வரப்போகிறோன்னே அண்ணாமலை வண்டி ஏறி நேராக கும்பகோணம் போயிட்டாப்புல. குதிச்சு கும்பகோணம் போயிட்டாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி அங்கே போயிட்டாப்புல. இந்த பக்கம் இந்த அம்மையார் வந்து ஐயர்களுக்கு இல்லை, நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருக்கு. அப்போ இதில் கூட பாகுபாடு பாருங்கள், புரியுதா? அதுலேயே வடகலையா நான் ஆமாம் அதில் இருக்கும். அதில் 4 பேர் வந்திருக்க மாட்டான். இப்போ நாளைக்கு தான் அந்த செய்திலாம் வரும். இந்த அம்மா வந்து என்ன அவன் என்ன வடகலா அவட்ட மட்டும் பேசிட்டு அவளுக்கு தட்டலை காசை போடுன்றா, முதல்ல பொம்பளை வரலாமா உள்ள அப்படின்னு. இந்த பெரியாரை தான் சொல்லணும். பெரியார் வந்து ஒரு பாவினே நம்ம சொல்லலாம். ஏன்னா 70 வயது கிழவன்களுக்கு 14 வயசுலேயே கட்டி கொடுத்ததை தடுத்து மாற்றி விட்டதுனால தான் நிர்மலா மாமி போன்றவர்கள்லாம் இன்றைக்கி படித்து இப்படி மேலே வந்து நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. அப்படின்றது இந்த பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் இவரெல்லாம் அமைச்சர் ஆகிருக்க முடியாது. அது பெரியார் செய்த மிகப்பெரிய துரோகமாக நம்ம பார்க்கலாம். பார்ப்போம் சார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனாங்க. அதிலிருந்து 1 பைசா கூட வராதுனாலும் கூட வந்து அவர்களுடைய அந்த ஆட்டிடியூடு எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க, அறநிலையத்துறை போனாங்கன்னு பாருங்க, எங்கே போனாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க, யாருக்காக பேசினாங்க அப்படிங்கிற குரல் ரொம்ப முக்கியமானது. அதை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எளிமையாக உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய பாணியில் டீகோட் பண்ணியிருக்கிறீங்க. நம்ம அடுத்த நிலைகளில் பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.